இங்க நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை சப்போர்ட் பண்றாங்க, பயங்கரமா சப்போர்ட்டிவா இருக்காங்க நினைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தவறு. அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது. சத்தியமா சொல்ற யாருமே கிடையாது. நீ ஜெயிக்கிறப்ப வாழ்க்கையில கை தட்டுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள விட நீ லைஃப்ல பெட்டர் ஆயிட்டே இருக்க அப்படின்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே மாறிடும். சடனா சைலண்ட் ஆயிடுவாங்க. பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிற அதே பர்சன் அவங்க கிட்ட போனாலும் ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி நம்மளால உணர முடியும். என்னடா நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவன் பண்ணி ஜெயிச்சிருக்கானே, நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியல, எந்த பொண்ணு ஜெயிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே உச்சகட்ட வெறுப்புல தான் உன்கிட்ட பொய்யா பழக ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல இவங்கெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான், ஆனா அவங்கள விட நீ நல்லா இருக்க கூடாது. புரியுதா? இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு உலகங்க. என்ன சொல்றதுன்னா, இப்போ உன்னோட கனவுகள்லாம் ரொம்ப இம்பாசிபிள், அது பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற டைம்ல அந்த இம்பாசிபிளான விஷயத்துக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, சேரப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த இம்பாசிபிளான விஷயத்தை நீ பண்ணி காட்டி நீ லைஃப்ல அச்சீவ் பண்ற டைம் ஒன்று இருக்கு பாத்தியா, அப்படியே அமைதியாயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. உன்னை என்னென்ன பண்ணி உன்னோட கான்பிடென்ட் லெவலை உடைக்கணுமோ, நான் லைஃப்ல உடைக்கணுமோ எல்லா சதியும் உன்கிட்டயே இருந்து நண்பர்கள் மாதிரியே பழகிட்டு உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி உன்னை அழிச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஒரு விஷயம் மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும்.